ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த ஒரு சம்பவம் சூப்பராக நடக்க போகிறது. என்னென்னா ஆக்சுவலாக ஃபேன்ஸ் மீட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கானாவிடத்தை வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க கமருதீன் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போச்சு இல்லையா? ஸோ ஆனால் வந்துட்டு கமருதீன் வந்துட்டு ஃபேன்ஸ் மீட் வந்துட்டு அப்படியே அந்த ஏரியாவில் வந்துட்டு அவங்களோட ரசிகர்லாம் வந்த விஷயம் இருந்துச்சு. பட் தனியாக நேற்று கானாவிடத்துக்கு நடந்த மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் நடக்கலை. விஜய் பார்வதிக்கு எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து பயங்கரமாக வந்து குறிப்பாக பார்வதி ரசிகர்கள் பயங்கரமாக இயங்கிட்டு இருந்த ஒரு தருணம் இப்போ வந்திருக்கு. அதாவது நாளைக்கு நடக்க போகுது போல இருக்குது. பார்வதி அண்ட் கமருதீன் ரெண்டு பேருக்குமே ஒரே இடத்துல நடக்க போகுது போல இருக்குது. பட் டிஃப்ரெண்ட்டான டைமிங் போல இருக்குது. ஸோ பயங்கர மாதம் இருக்குது. சான்ஸே இல்லை. நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். யாரெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கீங்க? வியாசாபாடில் நடக்க போகுது. காலையில் வந்து ஆக்சுவலாக விஜய் பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு, அதுக்கு முன்னாடி வந்துட்டு 11 மணிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கமருதீன் அவர்களுக்கு வந்து நடக்க போகிறது. ஸோ மறக்காமல் போய் யாரெல்லாம் கலந்துக்க போகிறீங்கன்றத கமெண்ட் சொல்லுங்கள். அதேமாதிரி போன வாட்டி வந்துட்டு நம்ம கமருதீனோட ஃபேன்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு கலந்துக்கிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் என்ன நடந்துச்சுலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் நாளைக்கு யாராவது போனீங்க அப்படின்னா, ஏன்னா வியாசாபில் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க, எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. குறிப்பாக பார்வதி ரசிகர்களும் சரி, கமருதீன் ரசிகர்களும் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் அட்டன் பண்ணிங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஏன்னா நேற்று தான் அதை பற்றி பேசியிருந்தோம். கானாவினத்தை அவருக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே, இந்த மாதிரி வந்து விஜய் பார்வதிக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இயங்கிட்டு இருந்தோம். இப்போது அது ஒரு தருணம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி எங்கே ஒர்க் பண்ணாங்களோ அவங்களே இவங்களை வந்து ஹானர் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? சான்ஸே இல்லை. ரொம்ப செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் மக்களோட ஆதரவை பார்க்கணும் அவங்க. ஏன்னா அவங்க இந்த ரெட் கார்டு வாங்கும்போது அங்கே வந்துட்டு எத்தனை பேர் விசில் அடித்து நிறைய விஷயங்கள், நிறைய ட்ரால், எவ்வளோ ஹேட்டர்ஸ் இல்லை, அதை தாண்டி திரும்ப வந்து தொலைச்சி இடத்துல தேடன்ற மாதிரி வந்துட்டு அந்த ஃபினாலே ஸ்டேஜுக்கு வரும்போது வந்த ஒரு மாஸ் கைத்தட்டல் இருக்குது பாருங்கள், அதுதான் உண்மையான ஒரு வெற்றி. சான்ஸ் இல்லைங்க. அது வந்து அதனால தான் வந்து அன்றைக்கே அவங்க சொல்லியிருப்பாங்க, முக்கியமாக என்னோடய ஃபேன்ஸ்க்கு நான் வந்துட்டு நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் வெளியே வந்து பார்த்தேன், அவங்களால தான் இப்போ நான் இங்கே இருக்கேன், ஐ ஆம் பேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, கண்டிப்பாக இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ வேறு டைமிங்கில் தான் வந்துட்டு அங்கே ஃபேன்ஸ் மீட் பண்ண போகிறாங்க. பட் கண்டிப்பாக வந்துட்டு மேபி ஒன்றா வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் வெளித்திரையில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் இவங்க 2 பேரும் வரதுக்கும் வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நாள் கனவு இல்லை, பார்க்கலாம் என்ன நடக்குது. உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.